இந்த நாளில் கூட தேவனுடைய ஈவுனா முற்றிலும் இலவசமான ஒரு கொடையாக, கிஃப்ட் அப்படிங்கிறதான். நம்ம ஒரு வசனம் கூட நம்ம சங்கீத 127 படிச்சிருக்கலாம். அதை யோவான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் கூட வாசிச்சிருப்போம். அந்த வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். பதினாறு 17 தான் மெயின். ரெண்டுமே வாசி. நாம் பிள்ளைகளான ஆனால் சுதந்திரர். அதுதான் இந்த இன்னைக்கு பார்த்த மன்னாவில் கூட சுதந்திரவாளிகள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. முற்றிலுமே ஒரு இலவச கொடை. அப்படிப்பட்ட அந்த கொடை 1,44,000 பேருக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட். மீட்கும் பொருளாக கிறிஸ்துவ கொடுத்தது, உலகத்துக்கே மீட்கும் பொருளா ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். அதை எல்லாமே இதே உலகத்தில இருந்து தேவதூதர்களை அல்ல, பிரதான தூதர்களை அல்ல, மனுக்குலத்தில் ஆதாமின் பாவத்துக்குள் இருக்கிற மனுக்குலத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உன்னத அழைப்பின் பங்குக்குரிய 1,44,000 பேருக்கு தான் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட். அது முற்றிலுமே இலவசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த நாளுக்குரிய அந்த மன்னாவில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொண்டோம். ஆகவே அந்த ஈவு குழந்தை பேருக்கான ஈவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்ப அந்த குழந்தை பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதுதான் அந்த வசனத்தை தான் இங்க என்னது சுதந்திரராமே அப்படிங்கிறது. பிள்ளைகளானால் சுதந்திரம் அப்படின்னா, சுதந்திரம்னா என்ன? விடுதலை அப்படிங்கிறது இல்ல, உரிமை சொத்துக்காரர்கள், சொத்துக்கு உரிமைக்காரர்கள். எந்த சொத்துக்கு? பூமியிலையா? இல்ல, பரலோகத்திற்கு பங்காளிகளாகிய பரம பங்குக்கு பங்காளிகள், பரம பங்குக்கு பங்காளிகள். சரிங்களா? நம்முடைய சொத்து சுகம் பங்காளிகள்கிட்ட பங்கு போடுவோம் இல்லையா? ஆனா தேவன் அந்த வசனத்தை ரோமர் 8 படிங்க. 8:17 பாருங்க. அந்த பங்கு பங்காளிகள்ங்கிறது சுதந்திரங்கிற இடத்துல பங்காளிகள் போட்டு படிங்களேன். நம் பிள்ளைகளான பங்கு இருக்கு நம்மளுக்கு. என்ன பங்குன்னு பாருங்க. அல்ல, அதையும் பங்குன்னு போடுங்க, பங்காளிகள்னு போடுங்க. தேவனுக்கு இருக்கிற பங்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நியாயமானு நினைச்சு பாருங்க. இது வசனத்துல இருக்கிறத தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். தேவனுக்கு இருக்கிற அந்த பங்கு உரிமைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உடன் உரிமையாளர்கள். அதான் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள். கிறிஸ்துவாகிய நம்ம தலைக்கு அவருக்கு என்னென்ன பங்கு இருக்கோ அதெல்லாம் நமக்கும் பங்கு இருக்கு. அது எதனால இருக்கு அந்த பங்கு அப்படிங்கும் போது அந்த வசனத்தை முடிங்க. அப்படி அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல். ஆக இது பழைய மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து புதிய மனிதனுக்குரிய ஒரு வாய்ப்புல தான் இந்த சுதந்திரவாளி ஆவதற்கான ஒரு வாய்ப்பை உடன்படிக்கையின் ஜீவியத்துல தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உடன்படிக்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றினால் அவருக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு இருக்குது? நமக்கு அந்த பங்கு இருக்குது, சுதந்திரம் இருக்கு. அப்ப அந்த பங்குக்கு பாத்திரவான்கள் ஆவதற்கு நாம் கடந்த வாரத்துல நம்ம என்ன பண்ணோம்? தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணோம். உடன்படிக்கைன்னா என்ன? 2 சைட்ல இருந்து ஒரு உடன்படிக்கை. ஒன்னு தேவன், இன்னொன்னு நாம. தனித்துவமா தேவனோடு ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மல்கியா 3ஆம் அதிகாரம் கிறிஸ்து. அவர் தான் நம்ம பிதாவின் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சமாதான குலைத்தலை அல்லது உடன்படிக்கை பண்ணுவதற்கு எதுவில்லாத நம்மளை உடன்படிக்கை பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலையை
அல்லது ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 9 முதல் 10, 11 வசனத்துல நாம் எதிரிகளாக சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தி நம்மை தேவனோடு ஒப்பான உறவுக்கு கொண்டாந்தார். அந்த ஒப்பான உறவினுடைய விஷயம்தான் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றி பரலோக அழைப்புக்குரிய அந்த பிதாவாகிய தேவன் அழைத்த அழைப்புக்கு நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எப்படி ஆண்டவர் கூட பாத்தீங்கன்னா, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய பரலோகத்திலிருந்து பூமிக்கு நான் போறேன்னு சொல்லி வந்தார். இதோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஏசாயாவில் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் அவரும் எடுத்தார், இல்லைங்களா? இது தேவ நீதியா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது உடன்படிக்கைங்கிறது பொருத்தனையினுடைய ஆரம்பம். இன்னைக்கு பாடம் கூட நம்ம என்ன ஒரு தலைப்புல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, பொருத்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க இருக்கிறோம். அப்ப அந்த பொருத்தனைக்கான ஆரம்பம், முதல் பொருத்தனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு செய்து கொண்ட அந்த பொருத்தனை தான். அதுல நீதியை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த ஞானஸ்தானத்துல. அதுவே ஒரு பொருத்தனை தான். ஞானஸ்தானம்ங்கிறது என்னதான்? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கான பொருத்தனை. பொருத்தனைனா என்ன அர்த்தம்? பொருத்தனை பொருத்தனை சொல்லிட்டு இருக்கிறோமே, பொருத்தனைனா என்ன அர்த்தம்? இது உடன்படிக்கை. இது 2 பேரும் உடன்படுறது. நம்ம இதாவே நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற அந்த அந்த சொல்றோம் இல்லையா, அதுதான் பொருத்தனை. அது அவர் என்ன பண்றாருன்னா, நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் 1,44,000 பேர் ஆக்குறேன் அப்படிங்கறத அவர் உடன்படிக்கை பண்றாரு. இப்ப 2 உடன்படிக்கையும் ஒண்ணு சேரும் பொழுது நீங்க அந்த உடன்படிக்கைக்கு உட்படுறீங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சத்தியத்தை கேட்டோம், அது உடன்படிக்கைக்கான அறிவு அல்லது தெளிவு. இதெல்லாம் செய்ய போறேன், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை நான் பின்பற்ற போறேங்கிறது. ஆனா பின்பற்றுகிறேங்கிறது முதல் இதை கேட்டு சத்தியத்துல நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பொருத்தனையை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞானஸ்தானத்தை உடன்படிக்கையாக வைத்து நம் பொருத்தனையை ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப தன்னைத்தான் வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த பொருத்தனையில், நல்ல கவனிங்க, இந்த பொருத்தனையில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. எத்தனை காலகட்டங்கள்? எப்படி 3 காலகட்டம் அப்படின்னா, ஒண்ணு பொருத்தனை செய்யறதுக்கு முன்னாடி உள்ள காலம், எக்ஸாக்டா சொல்லணும்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி. அப்ப பொருத்தனை செய்த பிறகு உள்ள காலம். இப்ப பொருத்தனை போன வாரம் சகோதர சகோதரிகள் தேவனோடு செய்து கொண்டீர்கள். இது இப்ப நம்ம அந்த பொருத்தனை செய்து கொண்ட பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இது பொருத்தனையின் காலம், அது பொருத்தனையை நிறைவேற்றுகிற காலம். ஓகே, பொருத்தனையை நிறைவேற்றுறதில்ல அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. 2 காலத்தை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பொருத்தனைக்கு முன்னாக இருக்கக்கூடிய காலம், அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கான உடன்படிக்கையின் ஜீவியம் தான் ரோமர் 12:1. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் நாம் என்னையே உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறேன். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 பாக்குறோம் இல்லையா? இனி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உமக்கேற்ற ஒரு விஷயமாக நான் வாழ்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் அந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படும். அதுக்கு முன்னாடி வரையும் நீங்க எவ்வளவு வேணாலும் பலி செலுத்தி இருக்கலாம், காணிக்கை செலுத்தி இருக்கலாம், அநேக அர்ப்பணத்தின் ஜீவியத்தை செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் கவுண்டிங்ல வராது. எந்த இதுலன்னா இந்த 1,44,000 பேருக்குரிய கவுண்டிங்ல வராது. ஏன் அப்படின்னா இதே மாதிரிதான் முற்பிதாக்கள் யோவான் ஸ்நானகன் வரையும், ஆபையிலேருந்து யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வைராக்கியமான ஜீவிகள். அவர்கள் இந்த பொருத்தனையை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். அவர்கள் இந்த பொருத்தனைக்குள்ளே வரலன்னு சொல்லலாம். அவர்கள்லாம் நம்மளை காட்டிலும் அதிக அர்ப்பணிப்புல ஜீவியத்துல வாழ்ந்தவர்கள், தங்களை அர்ப்பணித்து அந்த பலிகளை கொடுப்பதற்கு முயற்சி செய்தவர்கள். ஆனால் அந்த பலிகள் எல்லாம் 1,44,000 பேருக்குரிய பலிகளாக அங்கீகரிக்கப்படவில்லை. இது எபிரேயர் நம்ம 11ஆம் அதிகாரம் 39-40 இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நற்சாட்சி பெற்றும் அடையாமல் போனார்கள். அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய 1,44,000 பேர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம பொருத்தனைக்கு முன்னாடி உள்ள காலம், அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அந்த ஞானஸ்தானத்திலிருந்து நம்ம பொருத்தனையை நிறைவேற்றுகிற காலம்னு ஒண்ணு வந்துருச்சு. 2 காலம் வந்துருச்சு இப்ப நம்ம வாழ்க்கையில. ஆனா இன்னொரு காலம் ஒண்ணு இருக்கு.
அதுதான் ரொம்ப கஷ்டமான காலம். அது கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி நான் பொருத்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைவேற்றாத இருக்கிற காலம் இருக்கா இல்லையா? அது எப்போ வரும்? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஞானஸ்தானமே எடுக்கல அப்படின்னு வச்சுக்குவோம். ஞானஸ்தானம் எடுக்காத சகோதர சகோதரிகள் கிட்ட நான் அப்படி கேட்கிறேன். ஒருவேளை நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் உடன்படிக்கை எடுக்கலன்னா பொருத்தனையை நிறைவேற்றாத காலம்னு உங்களுக்கு ஒண்ணு வருமானு கேட்கிறேன். பொருத்தனையை நிறைவேற்ற இல்ல, அது பொருத்தனைக்குள்ளே வராத காலம். பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றாத காலத்தை பத்தி நான் கேட்கிறேன். பொருத்தனையை பண்ணிட்டீங்க, வருமா வராதா? நான் சொன்னதெல்லாம் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு உண்மை பின்பற்றுறேன்னு சொல்லிவிட்டு பின்பற்றாத காலம் வருமா வராதான்னு கேட்கிறேன். நிச்சயமா வரும். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ, இது யார் சொன்னது? பவுல் சொல்றாரு, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இது அவர் கூட அவருடைய வாழ்க்கையில பொருத்தனையை நிறைவேற்றாத காலங்கள் இருந்திருக்கு. அந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ரோமர்ல வரும். சரிங்களா? வெறுக்கிறதே செய்யறேன், எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, படிக்கலாம். போராடுற வேறொரு பிரமாணத்தை என் அவலத்தில் இருக்கிறார்களே, அது என் அவயதை உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திற்கு என்னை யார் விடுவிப்பார்? நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். அப்ப இதுதான் என்னன்னா, எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செய்யல, எதை செய்ய வேணும்னு நினைக்கிறோம் அதை செய்யறேன். ஆனா என் தேவனுக்கு நன்றி, கிறிஸ்துவுக்குள்ளாக அது என்ன ஆயிருக்கு? என்ன ஆயிருக்குங்க? கடைசி வசனம் படிச்சீங்களே 20. கிறிஸ்து எல்லாத்துக்கும் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இதெல்லாம் என்ன பண்ணிருது? ஐயா ஸ்தோத்திரிக்கிறேன்னா அப்படி நான் செய்யப்பட முடியாத ஒரு சில புறத்துணைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் அங்கீகரிக்கிறதுனால நான் தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில 3 காலகட்டங்கள் வருதுங்கிறது உண்மை. அதாவது உடன்படிக்கையின் ஜீவியத்துல வந்த பிறகு, பொருத்தனையை நிறைவேற்றேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல வந்த பிறகு, அந்த உடன்படிக்கையிலேருந்தே பொருத்தனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வசனம் கூட இருக்கு, நீ பொருத்தனை செய்வதை காட்டிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். அதுக்கு நீ சொல்லாமலே இருந்தார். அதுதான் முற்பிதாக்கள் காலம். சரிங்களா? அதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தினுடைய பொருத்தனை என்னதென்று அறியாதவர்களாக இருந்துடுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ. ஆனா பொருத்தனையை நிறைவேற்றேன்னு சொன்ன பிறகு, அப்ப அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்த பிறகு அது ஒரு காலம் இருக்கு. அர்ப்பணித்த அந்த பொருத்தனைக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்காமல் நம்ம இருக்கிறோம்னா அது ஒரு காலம் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை காலம் இருக்குன்னு உடன்படிக்கை எடுத்தவங்களுக்கு 3 காலம் இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பாடமாக பார்க்க இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப இந்த பாடத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனம், லேவியர் 7ஆம் அதிகாரத்துல 15, 16, 17. 15 நம்ம இதுவரை உடன்படிக்கையை எடுக்கலன்னு வச்சுங்களேன், ஞானஸ்தானத்துக்குள்ள வரலன்னு வச்சுங்க, அது அவங்களுக்கு பொருந்தும். ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா, உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா 16ல இருந்து உள்ள வசனம் நம்மளுக்கு பொருந்தும். இப்ப படிங்க 7, 15 மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். ஓகே, இப்ப செலுத்தப்பட்ட அன்றைய தினம் அந்த ஒரே நாளுக்குள்ள அதை சாப்பிட்டாகணும். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. 15 முடிச்சிருங்க. அத விடிய காலமாகி அந்த விடியற்காலம் வரையும் வைக்க கூடாது. அந்த ஒரு நாளுக்குள்ளேயே இந்த சமாதான பலிக்கான ஒரு விஷயத்துல நீங்க அந்த மாமிசத்தை அன்னைக்கே சாப்பிடணும். சரிங்களா? அந்த ஒரு நாள்லயே சாப்பிடணும், விடியற்காலம் வரையும் வைக்க கூடாது. அப்படிங்கும்போது
இது முழுவதுமே உலக ரட்சிப்புக்கான ஒரு விஷயத்தின் சமாதானம். தேவனோடு உலக ஜனங்கள் முழுவதுமே சமாதானத்துக்குள்ள வரக்கூடிய காலகட்டம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி முழுவதும் 1874 2874 வரையும் உள்ள காலகட்டம் முழு உலகத்துக்கான ரட்சிப்பின் காலகட்டம். அந்த 1000 வருட அரசாட்சி, நியாய தீர்ப்பின் நாள், கடைசி நாள்ங்கிற அந்த ஒரு நாளுக்குள்ளேயே என்ன பண்ணணும்? நீ அதை சாப்பிட்டாகணும். எதை? சமாதான பலியாகிய சாப்பிடணும். அன்னைக்கே சாப்பிடணும், அடுத்த நாள்லாம் இல்லை. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சி முடியுதுன்னா உலக ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சாப்பிடலைன்னா அவங்களுக்கு 2ஆம் மரணம் உறுதி. 1000 வருட, அதாவது நம்ம விசுவாச பிரமாணத்துல கூட எல்லாவற்றையும் சரி பண்ணி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பாரு கிறிஸ்து. அதை கீழ்ப்படியாதவர்களுக்கு அதை அடுத்த நாள்லாம் சாப்பிட முடியாது. அப்படின்னா சாப்பாட்டுக்கு அடுத்த நாள் ரட்சிப்பு இல்லைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவை பொறுத்த மட்டும் ஆவிக்குரிய இதுல 2 வகையான ஆவிக்குரிய உணவு இருக்கு. ஒன்று என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவனோடு இருப்பான், பிழைப்பான். அப்ப இந்த தேவ வசனத்தை கேட்பது, காதால கேட்பது, செயல் அல்ல, காதால கேட்டு இருதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுவே ஒரு உணவு. இது வந்து ஜெரமியா புத்தகத்துல கூட பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? உம்முடைய ஆகாரம் கிடைத்தவுடனே, வசனம் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன்னா என்னது? பேப்பரை கிழிச்சு சாப்பிட்றதா? காதால கேட்டு இருதயத்தில் நிரப்புனா என் உள்ளத்திற்கு நிறைவா இருக்கு, என் ஆத்மா பூரிப்படைகிறது. அப்ப இந்த வசனங்களை கேட்டது, இப்ப இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில கூட இந்த வசனங்களை கேட்டதெல்லாம் உலக ஜனங்கள் ஒரு காலகட்டத்துல எல்லாரும் கேட்க போறாங்க. அப்ப அது எப்பனாக்கி இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதிக்குள்ள எல்லாரும் கேட்டுருவாங்க. அது ஒரு உணவு. சத்தியத்தை கேட்பதே என்னதான்? உணவு தான். வசனத்தை கேட்பதே என்னதான்? உணவு தான். மனுஷன் அப்பத்தினால இல்லைன்னா இந்த சோறுனால இல்ல, வசனத்தை கேட்டாலே உயிரோட இருப்பான் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. இன்னொரு உணவு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு உணவை பத்தி சொல்றார். சரிங்களா? 4ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல சீசர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, படிங்க. 19:29 யோவான் அதிகாரம் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சரி, இதுல அவருடைய சித்தத்தை படி செய்து அவருடைய சித்தத்தை அறிவது ஒரு போஜனம். அதுதான் விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்த சத்தியத்தை கேட்கிறது. இது உலக ஜனங்களும் கேட்க போறாங்க, அது ஒரு போஜனம். ஆனா இது சித்தத்தை அறிவதை பற்றி இருக்கா, சித்தத்தை செய்வது பற்றி? அப்ப ஆண்டவருக்கு ஒரு இன்னொரு போஜனம் இருக்கு, அப்படிதானே? ஒண்ணு வந்து சித்தத்தை அறிவது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் தெய்வீக சித்தம் என்ன என்று கிறிஸ்து அறிந்து அதை நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அப்ப முடித்தது அப்படிங்கிறது என்னது? அது ஒரு போஜனம். அப்ப அவருக்கேற்ற, பிதாவாகிய தேவனுக்கேற்ற நீதி, சத்தியம், அவருடைய சித்தத்தை அறிந்ததில்ல மாத்திரமல்ல, அது போஜனம். இன்னொரு போஜனம் இருக்கு, அவருடைய சித்தத்தை செய்வது. இதுதான் நம்மளுக்கு கூட இருக்காது. ரோமர் 12:1 படி என்னதுங்க? புத்தி உள்ள ஆராதனை என்ன? கேட்பது மட்டுமல்ல, 12:1-2 வசனத்துல அவருடைய சித்தம் இன்னதென்ற அறிந்து மறுரூபமாகி நாம் என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்தை நாமளும் நிறைவேற்றணும். அப்ப 2 வகையான போஜனத்துக்கான ஒரு விஷயம். ஒண்ணு வந்து விசுவாசத்துக்குள்ள வர்றது, விசுவாசத்துக்குள்ள வந்து உடன்படிக்கையின் ஜீவியத்துல பொருத்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லும் பொழுது அது என்னது? செய்து முடிக்கிறதுங்கிறது 2வது உணவு. சரிங்களா? இது வந்து உலக ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு உணவாக தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம லேவியர் 7ஆம் அதிகாரத்துல நீ அந்த நாள்லே சாப்பிடணும்னா என்னதான் சொல்றாருன்னா, நீ கேட்கறது மாத்திரம் இல்ல, அதுக்கேற்ற கிரியையை நீ செய்யணும். அந்த 1000 வருட அரசாட்சி முடிகிறதுக்குள்ள உலக ஜனங்களுக்கான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கான ஒரு பலியை நீ அன்னைக்கே சாப்பிட்டாகணும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டார். ஆமா ஆமா, செய்கிறவர்களா இருக்கிறது தான் 2 வகையான உணவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒண்ணு விசுவாசத்துக்குள்ள கேட்டு அறிவது, அறிந்தது ஒரு வகை, ஒரு பாட்டுனா, ஒரு உணவுனா,
அடுத்தது அதன்படி நடப்பது. அதை ஆண்டவர் சொல்லிட்டார் கிளியரா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது எனக்கான உணவு. சரிங்களா? இப்ப அதேதான் உலக ஜனங்களுக்கு சரி நம்மளுக்கும் சரி வருது. சரிங்களா? இப்ப அந்த வகையில தான் லேவியர் 7ஆம் அதிகாரத்துல சமாதான பலியில உலக ஜனங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த 1000 வருட அரசாட்சியில இனிமேதான் வரும். இப்ப நிலைமைக்கு நம்மளுக்கு பொருத்தனையை நிறைவேற்றி முடிக்கிறவங்களுக்கு உரிய காரியம் முடிஞ்சாதான் அவங்களுக்கு உரிய வாய்ப்பு. இப்ப நம்மளுக்கான காரியத்துக்குள்ள வந்தாலும் அந்த லேவியர் 7ஆம் அதிகாரம் 15 உள்ள விஷயத்தை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப நம்மளுக்கான காரியத்துக்குள்ள வரலாம். இதுதான் 16, 17, 18 வசனத்துல இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே 15ஆம் வசனத்துல படிக்கும்போது பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தை எதுவும் வந்துச்சா? அங்கே இல்ல. அது சமாதான பலியை உண்ணுவதுதான். ஆனா அதுல பொருத்தனை என்ற வார்த்தை இல்லை. இது உலக ரட்சிப்புக்கான விஷயம். சரிங்களா? அவர்கள் கூட ஒரு சில விஷயத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறாங்க. 2 வகையான உணவை அவர்கள் உட்கொள்ளணும். ஆனா நம்மளுக்கு பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது யாருக்கு தான் பொருந்தும்? யாருக்கு தான் பொருந்தும்? இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல பிதாவாகிய தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டா அவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இது தேவதூதர்களுக்கோ முற்பிதாக்களுக்கோ இல்ல ஏனைய மற்ற உலக ஜனங்களுக்கு இந்த விஷயம் படிக்க போற விஷயம் பொருந்தாது. இப்ப 16, 17 படிக்கலாம் பாருங்க. 17 அவர் செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால் பாருங்க, அந்த பலி அதே சமாதான பலியில சமாதான பலியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த சமாதான பலியில அது பொருத்தனையாக இருந்துருச்சுன்னா அப்படிங்கிறப்பதான் நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம வர்றோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்பதான் நம்ம உள்ளரிக்க வர்றோம். பொருத்தனையாகவோ அல்லது என்னது உற்சாக பலி, தேவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. இதுல பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோம். உற்சாகங்கிறத நம்ம வேற வகையா பார்க்கணும் அந்த பாடத்தை. சரிங்களா? இதுல நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு பொருத்தனை. பாத்தீங்கன்னா இந்த சமாதான பலியில தான் இந்த பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தையே வருது. இதுக்கு முன்னாடி லேவியர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7 அதிகாரங்களை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அதுல உள்ள 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 37வது வசனத்தை படி. 7ல 37, 37, 38. இதுல என்னென்ன பலிகள் இருக்குன்னு பாருங்க, படிங்க. பாருங்க, சர்வாங்க தகன பலின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் ரோமர் 12 நம்மளே முழுவதும் தேவனுக்கேற்ற ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் ஒப்பு கொடுத்தது. அது சர்வாங்க தகன பலி. அப்புறம் போஜன பலி அப்படின்னாக்க, போஜனம்னாலே உணவு பலின்னு அர்த்தம். இது என்னன்னா சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி அதை உள்வாங்குதல். இந்த பலிக்கு பேரே மகா பரிசுத்தமான பலின்னு சொல்லப்படுது. மகா பரிசுத்தமான விஷயம் சொல்லுது. அதனால சத்தியம் மகா பரிசுத்தமான சத்தியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனாலதான் மகா பரிசுத்தமான விசுவாசம்னு சொல்றோம். சரிங்களா? இதுதான் என்னன்னா போஜன பலி. இது 2வது பலி. அப்புறம் பாவ நிவாரண பலி அப்படின்னா, நம்ம இந்த நான் இந்த உடன்படிக்கை ஜீவியத்துக்குள்ள வந்த பிறகு நான் ஏதாச்சும் தப்பு செய்யறேன்னு வச்சுக்கங்களேன், அதுவா இருக்கலாம். அல்லது பாவ நிவாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது 3வது. அப்புறம் குற்ற நிவாரண பலி, நான் மற்றவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள், அப்படிப்பட்ட பலிகள். சரிங்களா? அதுக்கான பலிகள். அது 4. பிரதிஷ்டை பலிகள். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டார். சரிங்களா? அப்ப கான்சிகிரேட்டட் அப்படிங்கிறப்ப அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்ட பிறகு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா, அதான் கான்சிகிரேட்டட், அர்ப்பணிப்பின் பலிகள் அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சமாதான பலி. இத்தனை பலி பார்க்குறோம்ல, இது எல்லாம் இன்னும் கூட இருக்கு. உதாரணமா பான பலி, அசைவாட்டு பலி, அது இல்லாம இன்னொரு பலி இருக்கு, பஸ்கா பலி. சரிங்களா? பஸ்கா பலி இது 15ஆம் தேதி தான் பஸ்கா பலி. 14ஆம் தேதி கர்த்தருடைய பஸ்கா. இதை பின்னாடி புரிஞ்சுக்கணும். இதுக்கான தனியா பாடம் கூட நம்ம 31ஆம் தேதி அந்த 2 நாட்கள்ல தெளிவான ஒரு பாடத்தை நம்ம எடுக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பஸ்கா வேறு, கர்த்தருக்கு பஸ்கா பலி வேறு. சரிங்களா? கர்த்தருடைய பஸ்கா வேறு, கர்த்தருக்கு பஸ்கா பலிங்கிறது வேறு. கர்த்தருடைய பஸ்காங்கிறது 14ஆம் தேதி,
கர்த்தருக்கு பஸ்காவின் பலிங்கிறது 15ஆம் தேதி. இதை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம அந்த நாளில் நம்ம பாடங்களாக எடுக்க இருக்கிறோம். அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விஷயத்துல இத்தனை பலிகள் இருக்கு இல்லையா, இதுல இந்த சமாதான பலியில தான் பொருத்தனைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். பொருத்தனை என்ற ஒரு வார்த்தை இந்த சமாதான பலியில தான் சொல்லப்பட்டிருக்கு ஒழிஞ்சு நீங்க வேற எங்கேயும் இந்த வார்த்தையை பார்க்க முடியாது. அப்ப சமாதானம்னாலே தேவனோடு இல்லாத சமாதானத்தை நாம் திரும்பவும் என்ன பண்ணிக்கணும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பொருத்தனைங்கிற ஒரு வாழ்க்கையில 3 காலகட்டம் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பாடம் நம்மளுக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு, பொருத்தனை செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த நேரத்துல சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தான உடன்படிக்கையிலிருந்து தேவனோடு பண்ணி கொண்ட உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் அர்ப்பணித்த கான்சிகிரேட் பண்ண அந்த பொருத்தனை, அந்த காலகட்டம் வரும் பொழுது நாம் பொருத்தனைகளை நிறைவேற்றாத ஒரு காலகட்டம் வரும். நான் சென்றேன்னு சொல்லிவிட்டு பண்ணாத காலகட்டம் வரும். அப்ப 3 காலகட்டம் வருதா? அப்ப இந்த பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தை இத்தனை பலிகள் மத்தியில இந்த சமாதான பலியில மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு விசேஷமா இன்னொரு பேர் இருக்கு, அந்த பாடத்திலே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு விசேஷமான ஒரு பேர் இருக்கு, அதை இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. லேவியர் 7ஆம் அதிகாரத்துல 16 படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிங்க அப்படியே தொடர்ந்து. பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரே நாள்ல முடிச்சிருந்தாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அந்த நாள்ல சாப்பிடணும், மறுநாள்லயும் சாப்பிடணும். தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் நாள்லாம் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லாத அளவுக்கு அக்கினியில சுட்டெரிக்கணும். சரிங்களா? அது மிச்சம் இருந்துச்சுன்னா நெருப்புல போட்டு, அது வேற யாருக்கும் இல்லை. இந்த பொருத்தனைக்கான ஒரு விஷயத்தை பண்றவங்களுக்கு 2 நாள் வாய்ப்பு. 3ஆம் நாளுக்குரிய விடியற்காலம் வர்றதுக்குள்ள நீங்க இதை எந்த வசனத்துல பார்க்கலாம்னா, எந்த ஒரு பலியையும் முதல் நாள் பலிய விடியற்காலத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், எரிச்சிடணும். அதுதான் இந்த வசனம். இது லேவியர் 23ஆம் அதிகாரத்துல, மன்னிக்கவும், 23ஆம் அதிகாரத்துல 31, 32 வசனத்திலையும் வரும். அதுக்கப்புறம் உபாகமம் 16ல 3, 4, 5 இந்த வசனங்கள்லையும் வரும். ஒரு நாள் முன்னாடி செலுத்தினதா அன்னைக்கு காலையில வரையும் இருக்கலாம், அதுக்கப்புறம் வச்சுக்க கூடாது அப்படின்னு. அப்ப இங்க இருக்கிற இந்த சமாதான பலியில பொருத்தனைக்குரிய ஒரு விஷயத்திற்கு உள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை அன்னைக்கு சாப்பிடலாம், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடலாம். 3ஆம் நாள் அது என்ன பண்ணப்பட்டணும், எரிச்சிடணும். சரிங்களா? 3ஆம் நாள் அது எரித்து விட வேண்டும். அப்ப 2 நாளுக்கான விஷயம் நம்மளுக்கு இருக்குது. அப்ப 3ஆம் நாளுக்குரிய ஒரு காரியம் அங்கே எரிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பொருத்தனையின் ஜீவியத்துல நம்ம வாழ்க்கை என்ன, கர்த்தருடைய நாளுக்கான காரியத்துல ஒரு நாள் 1000 வருஷங்கிற மாதிரி நம்ம அப்படி எதுவும் வாழ்றோமா? அந்த காலகட்டத்தை இங்க சொல்லுது. பொருத்தனையின் ஜீவியத்துல உள்ள 3 காலகட்டங்களை சொல்லுது. அதுதான் நம்ம ஏற்கனவே பாடத்தின் அறிமுகத்திலே பார்த்துட்டோம். பொருத்தனை செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம், அது முதல் நாள். பொருத்தனை செய்த பிறகு நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம், அது 2ஆம் நாள். 3ஆம் நாளுக்குரிய ஒரு விஷயத்துல பொருத்தனை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் 3ஆம் நாள். ஒருவேளை நம்ம அந்த 3ஆம் நாளுக்குரிய அந்த ஜீவியத்துக்குள்ள ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அன்னைக்கு சுட்டரிக்கப்பட்ட பிறகுலாம் சாப்பிட முடியாது. நம்ம எந்த நாளுக்குள்ள வந்துடணும், இப்ப 2ஆம் நாளுக்குள்ள வந்துடும். சாப்பிடணும்னா 2ஆம் நாளுக்குள்ள வந்துடணும். அப்ப 3ஆம் நாளுக்குள்ள அந்த சுட்டரிக்கப்படுகிற ஒரு விஷயத்திற்குரிய ஜீவிகளாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதான். ஏற்கனவே தெரியும், இது சாப்பிடுறதுனால 2 வகையா இருக்குது. ஒண்ணு என்னது, சாப்பிடணும்னா 2 வகையான ஆவிக்குரிய விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஒண்ணு என்னது, வசனத்தை கேட்பது. இப்ப நீங்க இதுவரை சத்திய ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தை கேட்டீங்க, அது ஒரு போஜனம். ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, கிரியை செய்ய ஆரம்பிச்சீங்க. அப்ப 2 போஜனம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்குது, நான் கிரியை செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு வர்றதே நீங்க 2 போஜனத்துக்குமே தகுதியுடையவர்களா தான் வந்திருக்கிறீங்க முதல் நாள்லேயே. சரிங்களா? அப்ப அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வந்த பிறகு இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு ஏற்ற கிரியைகள் செய்வதுதான் 2ஆம் நாள், நம்மளுக்கான 2ஆம் நாள். அது 2ஐயுமே சேர்த்து சாப்பிடணுங்கிறது உண்மை. அதான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்ப உடன்படிக்கையை எடுத்துக்கொண்ட, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும்
2 வகையான உணவை சாப்பிடணும். இப்ப இன்னைக்கு சத்தியம் கேட்டாச்சு, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, அதை திரும்ப இப்ப நிறைவேற்றணுமா இந்த 2ஆம் நாள்ல? சொல்லுங்க. அது ஒரு அடிப்படை. இப்ப பாக்குறோம், இதுக்கப்புறம் எப்படி வாழணுங்கிறதுக்குரிய ஒரு சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியாகும். அப்ப அதற்குரிய சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க அதை கேட்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, உடன்படிக்கை எடுத்த பிறகு கேட்டு அதை தொடர்ந்து என்ன பண்ணணும்? கிரியையில காமிக்கணும். அப்ப இந்த 2ஆம் நாளுக்குரிய விஷயத்துல புதிதாக சத்தியங்கள் கிடைக்கும். அப்படின்னா அடிப்படையை எப்பயுமே அத்திவாரம் போட்டு முடிச்சாச்சுங்க. அதற்கு மேலே வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்குரிய பில்டிங் கட்டுறதுக்கு பில்லர் மாதிரி, மற்ற ரூப் போடுற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்லாம் இன்னும் இருக்குது. அது முழுமையடைய வேண்டும். அந்த ஆசாரிய கூட்டத்தார் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் படிக்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனங்கள்லையும் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில போடப்பட்ட அத்திவாரத்தையே திரும்ப திரும்ப பேசிக் சப்ஜெக்டே கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாலாகாரம். அதை திரும்ப போய் கேட்டுட்டு அதுல திரும்ப ஞானஸ்தானம் எடுக்க போறோம். அதுல ஆல்ரெடி உடன்படிக்கை ஜீவியத்துக்குள்ள வந்தாச்சு, பொருத்தனையை நிறைவேற்றுகிற காலகட்டத்துக்குள்ள வந்தாச்சு. அப்ப 2ஆம் நாளுக்குரிய ஒரு விஷயத்துல பொருத்தனையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். 3ஆம் நாளுக்குரிய ஒரு விஷயம் சுட்டரிக்கப்படணும். அப்படின்னா என்னன்னா, நாம ஒரு சில பொருத்தனைகளை நிறைவேற்றாம இருக்கிறோம்னா நாம் அந்த நாளுக்குள்ள போயிடக்கூடாது. போயிருந்தோம்னா அதை சுட்டரிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம திரும்ப பொருத்தனையை நிறைவேற்றுகிற இந்த நாளைக்குள்ளேயே சத்தியத்தை, அதற்கேற்ற சத்தியத்தை, இன்னும் வளர்ச்சிக்குரிய சத்தியத்தை கேட்டு நாம் அதற்கான பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். ஓகேங்களா? தொடர்ந்து படிங்க இந்த ஒரு வசனத்தை. ஆமா, இது நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். போடப்பட்ட அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். சரிங்களா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அடிப்படை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கேன். இது வேணா அந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 படிங்க. 12, 13, 14. இதுதான் நீங்க ஞானஸ்தானத்துக்கு முன்பாக, உடன்படிக்கைக்கு முன்பாக உங்களுக்கு போதிக்கப்பட்ட பாடங்கள். சரிங்களா? படிங்க. ஓகே, படிங்க. நன்றி. படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. இப்ப அதுல நீங்க 11லேருந்தே படிங்க. 11லேருந்தே படிங்க. எபிரேயர் 5, 11. பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கை பத்தி பழைய ஏற்பாட்டுல 2 வசனம் தான் இருக்கு. ஒன்னு ஆதியாகமும், 110ஆம் சங்கீதம். இவரை பத்தி விசாரமா பேசலாங்கிறார். விசாரம்னா பக்கம் பக்கமா அவ்வளவு பேசலாமா? உண்மையிலேயே சொல்ல போனா 50,000 பக்கம், லட்சம் பக்கம் கூட இப்ப பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனா அவரை பத்தி உங்களுக்கு நான் இப்ப பேச வந்தேன்னா, அவர் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. விஸ்தாரமா பேசலாம். படிங்க. அதை பத்தி நான் பேச வரும்போது நீங்க அதற்குரிய வளர்ச்சி இல்லாதனால கேள்வியில் மந்தமுள்ளவர்களா இருக்கிறபடியால் அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பனா இப்ப புரிய வேண்டியது என்னங்கிறத சொல்றாரு. அதான் பாலாகாரம். அதான் ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாங்கள் இதுவரையும் உங்களுக்கு அடிப்படையா எடுத்துக்கொண்ட பாடங்கள். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அதை பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துல மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டுட்டு வாங்க, மனம் திரும்புங்கள், இதைதானே சொல்றாங்க. நாங்க மனம் திரும்பிட்டாங்க, பாவத்தை விட்டுட்டாங்க, நாங்க அடுத்தது என்ன செய்யணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறாங்களா? இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள விசுவாசிகள் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. யாருக்கு? போதகர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு, ஃபாதர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் சொல்லிக் கொடுக்க. அதனால இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? மூல உபதேசம், அஸ்திவார உபதேசங்கள், அந்த ஃபவுண்டேஷன் தரைக்கு கீழே போட வேண்டியதை மறுபடியும் நான் உபதேசிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. இப்ப இந்த பலமான ஆகாரம் தான் பொருத்தனை செய்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரம், ஸ்ட்ராங் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது. இது 2ஆம் நாளுக்குரிய அந்த பொருத்தனைக்குரிய 2ஆம் காலம் கட்டம் இருக்கு இல்லையா?
அதுல அந்த அடிப்படை பாடத்தை தாண்டி இன்னும் அட்வான்ஸ் பாடம் வரும் இல்லையா, அதான் என்னது கடினமான ஆகாரம். சரிங்களா? ஆனா ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. குழந்தையா இருக்கிறதுனால பால் குடிக்கிற ஆகாரத்தை கொடுத்தேங்கிறார். சரிங்களா? இந்த பால் ஆகாரங்கிறத பத்தி இதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவ மண்டலமும் இதுலதான் இருக்கு. நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் அப்படி சொல்லிட்டு இந்த வேத புரட்டர்கள் அல்லது பொய்யான போதனைகள், குழப்பமான போதனைகள் மத்தியில் சிக்கி கொண்டு இருக்கிற இந்த கிறிஸ்தவ மண்டலம் இருக்கு இல்லையா, இத்தனை சபைகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே குழந்தைகள் சொல்றார். படிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். நீங்கள் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாசத்துக்குரியவர்களா இப்பொழுது உங்களுக்கு வேலையில்லை. அப்ப பலமான ஆகாரத்துக்குரியவர்களா இல்ல அப்படிங்கறத அவரே சொல்றாரு. படிங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் முழுவதிலுமே பொறாமை, இந்த பாஸ்ல அந்த பாஸ்ல, அந்த சபை இந்த சபை, பொறாமை, வாக்குவாதம், ஒரு ஒழுங்கான தெளிவான சத்தியம் இல்லை, பேதகம் போதனையில குழப்பம், இதெல்லாம் எங்க இருக்கு? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் ஆர்சி புரோட்டஸ்டன்ட் அத்தனையின் மத்தியில இருக்குது. படிங்க. ஆவிக்குரியவர்களா இல்லையா அந்த குழந்தைகளா இருக்கிறவங்க மாமிசத்துக்குரியவர்கள், குழந்தைகள் பாலாகாரத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. படிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிக்குள்ளதான் கொண்டு போகும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் அத்தனையுமே மாமிச மார்க்கத்தின் மரண வழிக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. இடுக்கமான வாசல் வழியை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதான் விஷயம். அந்த இடுக்கமான வாசலினுடைய என்ட்ரன்ஸ் தான் இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப உள்ள பிரவேசிக்கிற அந்த தருணத்துல உள்ள பிரவேசிச்சாச்சு. பிரவேசிச்சு நம்ம முடிவுல சாகாமைக்குரிய ஜீவனை அடைஞ்சிட்டோம்னா உள்ள பிரவேசித்தவர்கள் நம்ம கையில பொருத்தனையை நிறைவேற்றி முடிச்சிட்டோம், நம்ம கையில கிரீடத்தை கொடுத்துருவார். அப்ப இதுதான் காரியமா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து 4 வரையும் படி. அப்படி சொல்லிட்டார். அப்ப எபிரேயருக்கு திரும்ப வந்துருங்க. இவ்வாறாக சொல்லும் பொழுது நீ உனக்கு நான் பாலாகாரம் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த பாலாகாரங்கிறது என்னது? மாமிசத்தில் படி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், தெளிவற்ற சத்தியத்தில் இருக்கிறவர்கள், குழப்பமான போதனையில் இருக்கிறவர்கள். இப்ப நம்மளுக்கு பொறுத்தவரை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு தெளிவு, ஓரளவு அடிப்படையில தெளிவு கிடைச்சிருச்சா இல்லையா? சொல்லுங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருச்சா இல்லைங்களா? அப்ப அந்த லெவலுக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்ம இனிமே குழந்தைகள் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள வந்துட்டோங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள வராதவர்கள் எல்லாம் வந்து விட்டோம், அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள்ளாக வந்து விட்டோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. பயிற்சி, அதாவது என்னது? வாழ்க்கை முறைமையில சத்தியத்தை கேட்டு வாழும் பொழுது அது பயிற்சியில உண்டாகக்கூடியது. அப்ப பொருத்தனை ஜீவியத்துல வரும்பொழுதுதான் இந்த அனுபவமே கிடைக்கும். ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் இந்த 2ஆம் நாள்ல தான் இந்த ஒரு விஷயங்களே கிடைக்கும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானேந்திரியங்களுடைய முதிர் வயது அப்படின்னு வெல்ல முடிய காரங்களை சொல்றாரு. ஆவிக்குரிய ரீதியில குழந்தைத்தனத்தை விட்டு வளர்ச்சி அடைந்த அந்த தன்மை, என்ன சொல்ல போனா வாலிபர்கள் அப்படிங்கிறது அல்லது தகப்பன்மார்கள், அந்த முதிர் வயதை பத்தி பேசுறாரு. படிங்க. முதிர் வயதல்ல, பூரண வயதுன்னா ஆவிக்குரிய பூரண வயதை பத்தி பேசுறாரு. சரிங்களா? வெல்ல முடிய பத்தி பேசல. தெளிவான சத்தியத்தில் புரிந்து கொண்டு பால்வாகாரத்துக்குரிய குழந்தைத்தனத்தை விட்டு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற அறிவுக்குள்ள வரணும். திரும்ப நம்ம அடிப்படையில மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டுருவாங்க, மனம் திரும்புங்கள், அந்த விஷயம் அல்ல. அதை வழிநடத்துகிற ஃபாதர்களும் பாஸ்டர்களுக்கும் தெரியாது காரியம் என்னன்னு. சபையில உள்ளவங்கள அவங்க எப்படி வர வைக்க முடியும்? அவங்களே ரட்சிப்பின் திட்டத்துல அபாத்திரர்கள், பொருத்தனைக்குரிய காரியம் என்னதென்று தெரியாதவர்கள். ஆகவே நம் பொருத்தனைக்குரிய காரியத்துல வந்துட்ட பிறகு நாம் பூரண வயதுக்குரிய வளர்ச்சியை காமிக்கணுங்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், படிங்க.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். மூல உபதேசம் தான் என்னது? பாலாகாரம். ஏற்கனவே படிச்சிட்டோம் 5ஆம் அதிகாரத்துல. அந்த மூல உபதேசத்தை நாம் விட்டு அப்படின்னா என்னது? அதுக்கு அடுத்த லெவலுக்குள்ள வளர வாப்பா, குழந்தைத்தனத்தை விட்டுட்டு புருஷனா வளரணுங்கிற ஒரு விஷயம் வரும். படிங்க தொடர்ந்து. மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். பாருங்க, எல்லா சபையிலும் இதுதான் சொல்லுவாங்க, பாவத்தை விடுங்க மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க மனம் திரும்புங்க. என்ன பாவம்னே தெரியல ஐயா, அதை சொல்ற மாட்டேங்கிறேன் நீ. எதுல மனம் திரும்பணும்? ஒன்னாயிடுச்சா? அடுத்தது பாருங்க, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த யார்? எந்த சபைக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமா? தெளிவில்லை. பிதாவை பற்றி எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கணுங்கிறது அடிப்படை சத்தியத்துல புரியல. அதுதான் என்னது? பாலாகாரம். அடுத்தது ஸ்நானம். இப்ப எத்தனையோ ஸ்நானங்கள் இருக்கு. அந்த ஒரே ஸ்நானம்ங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அந்த ஸ்நானத்துக்குரிய உபதேசத்துக்குள்ள வந்துட்டோமா? அப்புறம் கைகளை வைக்குதல்னா ஊழியத்துக்கு ஏற்பாடு செய்தல். தலைமையில கை வைக்கிறது முற்றிலும் தப்பு. நம்ம தலை கிறிஸ்துவின் தலைமையில கை வைக்கிற மாதிரி எந்த ஊழியக்காரர்கள் மேலேயும் தலை மேல கையை வைக்க கூடாது. ஊழியக்காரரும் சரி, யாரா இருந்தாலும். ஆனா கை வைத்தல்ங்கிறத பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதே வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது ஊழியக்காரர்களை ஏற்படுத்துதல், நீ இந்த ஊழியத்துக்கு செயல்படுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல கை வைத்தல்னா அவங்களை கை நீட்டி நீ போ அந்த ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுலையோ பர்னபாவையோ அனுப்பி வச்சாங்க பாருங்க. அதை பத்தி சொல்லப்படுது, அதை பின்னாடி பார்க்கலாம். தொடர்ந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல உலக ரட்சிப்பு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு போவான்னு தானே போதிக்கப்பட்டிருந்தோம். எத்தனை வகை ரட்சிப்பு இருக்கு? உயிர்த்தெழுதல்ல 4 வகை இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல் 1,44,000, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல், திரள் கூட்ட உயிர்த்தெழுதல், உலக ரட்சிப்புக்குரிய 4 வகை உயிர்த்தெழுதல் இருக்கு. இதை பத்திலாம் நம்மளுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி பாலாகாரத்துலதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாலாகாரத்துக்குரிய ஒரு சத்தியங்கள். தொடர்ந்து வாசிங்க. நியாய தீர்ப்பு இப்பொழுது சபைக்கு, வருங்காலத்துல இந்த 1000 வருட அரசாட்சி நிறைவுக்குள்ள உலக ஜனங்களுக்கு, தேவதூதர்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போறவங்களே யாருதான்? 1,44,000 பேர். இவ்வளவு தெளிவா நம்ம புரிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் அடிப்படையில் உள்ள பாலாகாரத்துக்குரிய மூல உபதேசம். இது உடன்படிக்கைக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, தொடர்ந்து அதான் இந்த பவுண்டேஷன் தரைக்கு கீழே போடுற அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல்னா, போட்ட அஸ்திவாரத்தை அறியில்லாம தான் மறுபடியும் பாலாகாரத்தை இருக்கிற கிறிஸ்தவர்கள் திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுலயே தெளிவில்லை. புரியுதுங்களா? அது மாதிரி பிரசங்கம் சத்தியத்துல தெளிவில்லாததுதான் மறுபடியும் அஸ்திவாரம். போட்ட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்லர் எழுப்பணியா, அதை விட்டுட்டு இந்த அஸ்திவாரம் போட்ட அஸ்திவாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அஸ்திவாரத்தை பிடிங்கி எரிஞ்சிட்டு திரும்ப போடுறது. வசனம் என்ன சொல்லி பாருங்க, மறுபடியும் போடுறது. அப்படின்னா இது போட்ட அஸ்திவாரம் சரியில்லை, பாலாகாரம் தெளிவில்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் முழுவதுமே இந்த தெளிவான சத்தியத்துல இல்லாதனாலதான் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை மிஞ்சின இப்ப படிச்ச இந்த ஒரு 7 போதனைகளை தெளிவில்லை இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல. அதான் பாலாகாரம்னு அதுதான் சொல்றாரு, மூல உபதேசம்னு. தொடர்ந்து வாசிங்க. பூரணர், அதான் பூரண புருஷர் எல்லாம் வரும். சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். நீங்கள் அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு போதகர் ஆகாதீர்கள். நீங்கள் பூரண புருஷருக்குரிய ஒரு விஷயத்துல சொன்னதுபடி செய்யுங்க, அதான் பூரண புருஷருங்கிறார். சொன்னது சத்தியம், அதன்படி செஞ்சாதான் பூரண புருஷர். அப்ப அதன்படி செய்யாதவங்க எல்லாம் குழந்தைகள். சிம்பிள் கான்செப்ட் தான் இதுதான். அது அந்த பூரண புருஷரை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப பூரண புருஷர் ஆகும்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில நம் பூரண புருஷருக்குரிய அந்த பலிகளை செலுத்துவதற்கு, பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு தகுதி அடைந்து விட்டோம். அதான் இந்த இடத்துல இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய காரியமாக பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப எங்க இருந்து வந்த இந்த இடத்துக்கு 7ஆம் அதிகாரத்தில். அப்ப அந்த 2ஆம் நாளுக்குரிய அந்த பூரணத்தன்மைக்குரிய வளர்ச்சியில நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த பொருத்தனையின் ஜீவியம் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நாம் கேட்ட சத்தியங்கள் அடிப்படையில் இருந்து இன்னும் அட்வான்ஸான நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய என்ன போஜனம் அது? என்ன போஜனம் அது? பாலாகாரமா? பலமான ஆகாரத்துக்குரிய சத்தியம் என்ன கிடைக்கும். சரிங்களா? ஸ்ட்ராங்கா. குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, வாலிபர் எப்படி இருப்பாங்க?
குழந்தைகளை ஈஸியா முட்டாய் கொடுத்து ஏமாத்தலாம். வாலிபர்களை ஏமாற்ற முடியுமா? இல்ல அவங்கள எதிர்த்து நின்று போராட முடியுமா? ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சத்தியத்துல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ல சொல்றாரு, நீ வாலிபரே நீ வசனத்தில் நிலைத்திருப்பதனால் நீ பலவான் அப்படிங்கிற. அப்ப வசனத்தை தெளிவா புரிந்து கொண்டு அதுக்கான பலமான விஷயத்துக்குள்ளான ஜீவியம் தான் இந்த 2ஆம் நாளுக்கான பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படியாக பலத்துக்குரிய ஒரு விஷயத்துல வந்துட்டு 3ஆம் நாளுக்குரிய நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டத்துக்கு போறோம்னா அதை சரி பண்றதுக்கு தான் இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப திரும்ப வந்துடலாம். லேவியர்ல 17வது வசனம். வழியின் மாம்சத்தில் மீதியாய் இருக்கிறது 3ஆம் நாளில் அக்கினியிலே சுட்டெரிக்கப்படுகிறது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அது அங்கீகரிக்கப்படாது. 2 நாள்ல சாப்பிடுதுங்க, 3ஆம் நாள்ல எல்லாம் அங்கீகரிக்கப்படாது. சரிங்களா? தொடர்ந்து. அதை செலுத்தினவனுக்கு அது வலிக்காது. அது அருவருப்பாய் இருக்கும். பாருங்க, அது வந்து தேவனுக்கு எப்படியா இருக்குதோ அருவருப்பா இருக்குது. தொடர்ந்து. அந்த 3ஆம் நாள்ல போய் புசிக்கிறவன் அதனுடைய அக்கிரமத்தை அவன் சுமந்துதான் ஆகணும். அப்ப அந்த அக்கிரமத்தை சுமக்கக்கூடிய 3ஆம் நாளுக்குரிய ஒரு குரூப் யாருன்னா, இந்த சத்தியத்தை கேட்டிருப்பாங்க, ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப 2ஆம் நாளுக்குள்ள வந்துட்டாங்க. ஹையர் ஸ்டடீஸான பலமான ஆகாரம் கிடைக்கும். கிடைச்ச பிறகு அதுல வாழ முடியாத திரள் கூட்டத்தை குறிக்குது. அவர்களுக்கான ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு காரியம் மகாவோத்திர காலத்துல தான். அவங்களுக்கு மகாவோத்திர காலத்தின் உச்சத்துல தான் இந்த குரூப். ஆனா இந்த 2 நாளுக்குள்ள நிறைவேற்றி முடிக்கிறவங்க தான் பொருத்தனையை நிறைவேற்றி முடித்தவர்கள். எந்த நாளுக்குள்ள? இந்த சமாதான பலியில உள்ள 2 நாளுக்குள்ள முடிக்கணும். 3ஆம் நாளுக்குள்ள போயிட்டா அது என்னதான்? அது திரள் கூட்ட வாய்ப்பை பத்தி சொல்லுது. உலக ரட்சிப்பை பத்தி சொல்லல, திரள் கூட்ட வாய்ப்பை பத்தி சொல்லுது. இன்னும் இந்த வாட்ச் டவரினுடைய வெளியீடுகள் அதுல போய் பார்த்தோம்னா அந்த 3ஆம் நாள் போதனம் பண்ணுகிறவர்கள் 2ஆம் மரணத்துக்கு கூட அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த 2 நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணியோம்? பொருத்தனை நிறைவேற்றி முதல் நாள் கடந்துட்டோம். இப்ப 2ஆம் நாளுக்குள்ள வந்துட்டோம். இந்த பலமான ஆகாரத்தை, பால் ஆகாரம், பலமான ஆகாரத்தை முதல்ல கேட்கணும். கேட்ட பிறகு நடக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு விஷயம். இப்படியாக இந்த 2 நாள்ல நிறைவேற்றக்கூடிய இந்த சமாதான பலி, மற்றதுல எல்லாம் இந்த பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தை வராதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த சமாதான பலிக்குரிய ஒரு பரிபூரணமா ஒரு விஷயத்தை கூட பொருத்தனையிலே தப்பா செஞ்சவர் அல்லது நிறைவேற்ற முடியாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நாம் அனைவருமே அப்படிதான் இருக்கும். நாம் அனைவருமே அப்படிதான். ஆனா அதை 2ஆம் நாளுக்குரிய எல்லா விஷயத்தையும் அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்திலிருந்து இதோ செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றி முடித்தவர் அப்படின்னா யாரு? அவர் மட்டும்தான். அந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடித்தவர் ஒருத்தர் மட்டும்தான். நம்மளாம் இல்லை. நம்ம அங்கங்க விழுவுறோமா? விழுந்துட்டோம்னாலே அந்த 2ஆம் நாளுக்குரிய பொருத்தனைக்குள்ளாக நம்ம நிக்கல. புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம 3ஆம் நாளுக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அந்த திரள் கூட்டம் மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு எச்சரிப்பை அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து மட்டுமே அந்த 2ஆம் நாளுக்குரிய பொருத்தனையை எங்கே இருந்து ஆரம்பிச்சார்? இப்படி ஒரு கேள்வி கேட்போம். அவர் எங்கே இருந்து இந்த பொருத்தனையை ஆரம்பிச்சிருப்பார்? சொல்லுங்க நீங்க. வானத்திலேவா? சரி, பலியை வந்து வானத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டாரா? சரி, பிதாவின் சித்தத்தை பரலோகத்தில் ஆரம்பிச்சாரா? சொன்னாரு. நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்த தருணம் எது? ஞானஸ்தானம் தான். எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி என்னை அனுமதி. அப்ப அது தேவ நீதியை அனுமதிப்பதற்காக பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு அவர் இதுக்கு முன்னாடி இந்த மகிமையான செல்ல பிள்ளையா இருந்தார்ல, அப்பெல்லாம் இல்லைங்க. அவர் பூமியில மனுஷனா வந்து 30 வருஷம் உயிரோட இருந்தார்ல மனுஷனா, அப்பையும் இல்லை. அந்த ஞானஸ்தானத்துக்கு வந்து தண்ணீருக்கு முன்னாடி அப்படி வந்து நிக்கிறார் பாருங்க. அப்பதான் இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாரு. அது முதல் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு முன்னாடியில இருந்து எந்த பாவமும் இல்லை. எது பாவம் இருந்துச்சு? அவரு ஆதி முதலே பிதாவாகிய தேவனோடு இருந்து மனுஷனா வர்றது வரை ஏதாச்சும் பாவம் இருந்துச்சா? இப்பயும் இல்லதான். ஆனா
ஓகே, அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். ஆனா பொருத்தனையை நிறைவேற்ற ஆரம்பித்தது எப்ப அப்படின்னா கரெக்டா 30 வயசுல தண்ணீருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன்னு வந்து நின்று அப்படி உள்ள இருக்க தண்ணிக்குள்ள போகும்போது அப்பதான் அவருடைய பொருத்தனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல என்ன சொல்லிட்டு போறாரு? எல்லா நீதியையும். அப்ப என்ன நீதினா என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய நீதி, நியாயப்பிரமாணம் மற்றும் தெய்வீக நீதிக்குரிய வேத வசனங்களை எல்லாம் நிறைவேற்ற வந்திருக்கிறேன்னு வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 17-18 இந்த உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. சரிங்களா? அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்றாரு, எடுத்துட்டு வரும்போது தான் பிதா சொல்றாரு. இல்ல அதான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது தான் பிதா சொல்றாரு, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். அப்ப பாருங்க, அந்த பிரியத்தை உலகளாவிய அளவுல எல்லாருக்கும், வானதூதர்களுக்கும் பூமியில உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தின நாள் என்னைக்கு தெரியுங்க? என்னைக்கு? உடன்படிக்கை ஞானஸ்தான பொருத்தனை நிறைவேற்ற வந்து நின்ன தருணத்திலிருந்து எடுத்து வெளியே வரும் பொழுது இதோ என் நேசகுமாரன். அதுக்கு முன்னாடி எப்பயாவது சொல்லி இருக்கிறாரா? பாருங்க, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அவருடைய பொருத்தனையை ஸ்டார்ட் பண்ண நாள் என்னன்னா அதான் ஞானஸ்தானம். அதுல இருந்து அன்னையில இருந்தே பலிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அவருக்கு. அன்றாட பலி, காலை பலி, மாலை பலி, சர்வங்க தகன பலி, இதெல்லாமே 30 வயசுல இருந்து 3 வருஷ ஊழியம் 33 வரையும் அதை எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து வந்தோடனே சொன்னார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற. அப்ப பாவ நிவாரணை பலி அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உலகத்துக்கு. அந்த 3 வருஷமும் பாவமே இல்லாம செலுத்தி முடிச்சதுனாலதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்குரிய ஒரு விஷயத்துல யோவான் 6:51 படி என் மாமிசத்தில் மீட்கும் பொருளுக்கான ஒரு விஷயத்தை கிறிஸ்து தேவனுக்கு அர்ப்பணித்த அந்த மாமிசீக ஜீவியம், இவ்வாறாக ஒவ்வொரு பலிகளையும் அவர் நிறைவேற்றார். 3 வருஷம் வரையும் நிறைவேற்றார். சரிங்களா? அப்ப அந்த பொருத்தனையின் காலகட்டங்கள் அதுல ஒரு பலி அல்ல, எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே. அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பலி? ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சு. எங்க முடிஞ்சிச்சு? பரலோகத்துல போய் முடிக்க முடியுமா? இங்க பூமியில மட்டும்தாங்க பலிபீடம், பரலோகத்துல பலிபீடம் இல்லை. சிலுவை அப்படிங்கிறது அது முடிக்கக்கூடிய தருணம். ஆனா பலி செலுத்த ஆரம்பிச்சது எங்க இருந்து? ஞானஸ்தானத்துல. அதை புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அங்க இருந்தே பலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பலிபீடம் எழுதுறீங்களா? கிறிஸ்து மாமிசத்துல வந்த அந்த சரீரம் தான் அந்த பலிபீடம். கிறிஸ்து செலுத்தின பலிபீடம் எழுதுறீங்களா? அவருடைய மாமிச உடல் லிட்டரலா கட்டி வச்சிருந்தாங்களா ஆசரிப்பு கூட ஆலயத்துக்கு முன்னாடி? அது இல்லை. அவர் அதுலயே போய் செலுத்திக்கிட்டு இருந்தார் தானே. எனக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு, அதை நான் நம்மளுக்கான ஒரு பலிபீடம் இருக்குன்னு கூட எபிரேயர்ல பார்க்கிறோம். அப்ப அந்த பலிபீடம் எதுனா கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தின் மேல நம்மளுடைய பலியை செலுத்த வேண்டியவர்களா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் 30 வயசுல இருந்து 33 வயசு சிலுவை மரணம் வரையும் அந்த பலியை அவருக்காக ரெடி பண்ணப்பட்டிருந்த அந்த சரீரத்துல பலிபீடத்துல பலியை செலுத்தினார். இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயங்கள், பின்னாடி பார்க்கலாம். அந்த சரீரம் தான் அந்த பலிபீடம். சரிங்களா? ஓகே, அந்த பலிபீடம் மாமிசம் ரத்தம் பரலோகம் போகுமா? அப்ப இந்த சரீரத்துல அவர் போகல. பலிபீடம் எங்கதான் இருக்குது? இப்ப பூமியில தான். நம்மளுக்கு இப்ப பலிபீடம் எங்க இருக்கு? இப்ப நம்ம சரீரத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பலியை செலுத்தும்படி தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறார். அதுல போய் நம்மளுடைய பலிகளை அங்கே செலுத்தணும். அவருடைய சரீரங்கமா மாறுறங்கிறது அவருடைய சரீரத்துக்குரிய அந்த பலிகளை செலுத்துவதற்காக கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோமா? அப்ப பலிபீடம் நம்மளுக்குள்ள தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துக்கான அந்த பலிகளை எல்லாம் செலுத்துவதற்கு ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சரிங்களா? இது நமக்கு. ஆனா கிறிஸ்துவை பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறோம். அப்ப இந்த பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடிய காரியத்துல கிறிஸ்து ஒரு குறை கூட இல்லை. முழுவதுமே எல்லா பொருத்தனையுமே நிறைவேற்றி முடிக்கும் போது சொன்னாரு, எல்லாம் எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்னது? நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொருத்தனையும் நிறைவேற்றி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கடைசியா எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? பலி செலுத்தி முடிச்சிட்டேன், இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி முடிச்சிட்டேன் நான். இதோ
என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பலிகள் எல்லாம் முடிந்து விட்டது அப்படிங்கிறத முடிச்சிட்டாரு, காலம் முடிச்சிட்டாரு. இப்ப பெந்தகோஸ்தே நாள் முதலாய் அவர் போய் பரிசுத்த ஆவி வல்லமை அனுப்பினது முதல் இப்ப யாருக்கு இந்த பொருத்தனைக்குரிய பலி ஸ்டார்ட் ஆகுது? யாருக்கு ஸ்டார்ட் ஆகுது? அவங்களுக்கு. அந்த பலிதான் 2ஆம் நாள் கூடிய இதுல அந்த போஜனத்தை சாப்பிடுவதுன்னு பார்த்தோம். ஒன்னு சத்தியத்தை கேட்பது, இன்னொன்னு சத்தியத்தின்படி செய்து முடிப்பது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எங்க போய் முடிச்சாரோ அதே மாதிரி இந்த மாமிச வாழ்க்கையில கிறிஸ்துவோடு பாடுபட்டு அந்த வாழ்க்கையின் பலிகளை, ஒவ்வொரு பலிகளையும் கிறிஸ்து போலவே செலுத்துவது, இதுதான் பொருத்தனையை நிறைவேற்றுவது. இப்படியாக இந்த பொருத்தனையை நிறைவேற்றுதலை பற்றி வேற ஏதாச்சும் ஒரு பொருத்தனையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுல வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் இருக்கா? வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கா? பொருத்தனைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தனைங்கிற ஒரு வார்த்தை இல்லாம பைபிள்ல வேற ஏதாச்சும் இருக்கா? சரி, நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுதான் பொருத்தனை. நேர்ந்து கொள்வதுதான் பொருத்தனை. இது சமாதான பலியில மட்டும்தாங்க இருக்கு, வேற எதுலையுமே இல்லை. சரிங்களா? இதுக்குன்னே ஒரு தனி அதிகாரம் கூட கொடுத்திருக்கிறார், அதையும் படிக்க போறோம். சரிங்களா? அப்ப ஆண்டவருக்கு ஒரு பேர் பூமியில இருந்துச்சு. அந்த பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. ஆண்டவருடைய பேர் என்ன? யாசுவா. யாசுவா. மெஷியா அப்படின்னா பிதாவால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இந்த பேர் நம்மளுக்கு தெரியும். இல்ல இல்ல, உலகளாவிய அளவுல அவருக்கு அழைக்கப்பட்ட பேர்ல இமானுவேல்லாம் யாரும் அழைக்கலாம் இல்லை. சரிங்களா? தேவன் நம்மோடுங்கிற அர்த்தத்துல புரிந்து கொள்ளுகிறது தான் அது. அப்ப யாசுவா மெஷியா, இதுதான். யாசுவாங்கிறது அவங்க தாய் தகப்பன் வைத்தது. யாசுவானா யெகோவா என் ரட்சிப்பு, மெஷியானா யெகோவா அபிஷேகம் செய்யப்பட்டவர், யெகோவாவால் அபிஷேகம் செய்யப்பட்ட யாசுவா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு யாசுவா மெஷியான். இது இல்லாம இன்னொரு பேர் அவரோட பேர்ல இருந்துச்சு. இதை வச்சுதான் எப்பயுமே கூப்பிடுவாங்க. இப்ப உதாரணமா மொபைல்ல என் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ராஜா. இதே மாதிரி திருச்சியில ஒரு ராஜா இருக்கிறார். நீங்க அவரை எப்படி ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க? எப்படி ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க? அதான் என்ன பேர் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க? என்னை வந்து என்ன எழுதி வச்சிருப்பீங்க? ஆட் பண்ணிருப்பீங்க பேராவூர்னி ராஜா, அப்படித்தானே? திருச்சி ராஜா. அது மாதிரி ஆண்டவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. இல்ல, ஆண்டவருக்கு அவர் ஊரை சார்ந்த ஒரு பேர் இருந்துச்சு. அதான் கொண்டாங்க. சரிங்களா? இந்த நசரேய விருதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர் கலிலேயாவுலதான் இந்த நாசரேன் ரெண்டு. அவர் அந்த எகிப்துல அந்த கொள்றதுக்காக வரும்போது எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வந்து தங்கினது எங்கதான்? நாசரேத். அது முதல் 30 வயசு வரை எங்கதான் வாழ்ந்தார்? கலிலேயா பக்கத்துல இருக்கிற அந்த நாசரேத்துல தான் அவர் வளர்ந்து வந்தார். நாசரேத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திராட்சை செடியும் திராட்சை பழங்களும் திராட்சையை சார்ந்த எந்த ஒரு ஜூஸும், அது மதுபானமா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது திராட்சை பழத்தை ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஜூஸ் போடுவோம்ல, எதுவுமே அந்த ஊர்ல வைக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துற எல்லாருமே திராட்சை சார்ந்து எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இன்னும் விசேஷ விதமாய் அதனுடைய அவர்களுடைய முடியையும் நறுக்க மாட்டாங்க. நசரேயர். அதனாலதான் நாசரே. இது வந்து சிம்சோனை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், திராட்சை பழத்துல உள்ள எந்த திராட்சை செடியினுடைய எந்த இதுவும் அவரு இது பண்ணக்கூடாது, முடியும் வெட்டக்கூடாது. அப்ப அந்த முடி வெட்டப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய பவர் போயிருக்கு, தேவனுடைய வல்லமை அவருக்கு போயிருக்கு. திரும்ப முளைச்சு வரும்போது அந்த பவர் திரும்ப கிடைக்குது. இப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் தான் நசரேய விருதம். சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்தது நசரேய விருதம். இந்த நசரேய விருதத்தை பத்தி என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப படிக்கலாம். இப்ப இதுதான் மெயின் பாயிண்ட் கூட வர்றோம். சரிங்களா? இப்ப ஆண்டவர் நசரேயனாகிய யாசுவா மெசியா அப்படின்னா அவர் 30 வயதுல இருந்து 3.5 வருஷம் ஊழியம் வரையும் நசரேய விருதத்துல ப்ராப்பரா இருந்தார். ஆனா அவர் வளர்ந்ததே இதுலதான். அப்ப சின்ன பிள்ளையில இருந்தே நசரேய விருதம் எடுக்கலாட்டினா கூட, நல்லா கவனிங்க, நசரேய விருதம் எடுக்கலாட்டினா கூட அதற்குரிய பக்குவமான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தவர். 30 வயசு வரையும் நசரேயனாக பொருத்தனை செய்யலாட்டினாலும்
வாழ்ந்து வந்தவர், நசரேயனாக வாழ்ந்து வந்தவர். அதனாலதான் அவருக்கு பேரே என்னது? அதனால இந்த பாடத்துக்கு கூட பேர் கூட நசரேய விரதம் அப்படின்னு கூட வைக்கலாம். இன்னொரு பேர் இருக்கு, சூப்பர் பேர், கடைசியில பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அது வந்து நமக்கு வச்சுக்கிற பேரு. ஆண்டவருக்குரிய ஒரு விஷயத்துல நசரேய விரதத்தை முழுவதும் நிறைவேற்றி முடித்தவர். அந்த காரியத்திற்கு இது ஒப்பா இருக்குது. ஒரு சில வசனங்களை படிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கிறபடி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினான். பாருங்க, இந்த புருஷர்னா 144,000 பேர், ஸ்திரீகள்னா திரள் கூட்டம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற பானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தால் செய்து எவ்விதமான பானத்தையும் புரியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றலையாவது ருசியாமலும் நான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடியின் விதை முதல் தோல் வரை உள்ளவையெல்லாம் செய்யப்பட்ட யாரும் வெளி ருசியாமல் இருக்க கடவன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருக்கு 3.5 வருஷம் இப்படியாக இருந்திருப்பாருங்கிறதா அந்த நசரேய விரதத்திற்கான சட்டத்திட்டங்கள். அப்ப அந்த 3.5 வருஷம் நிச்சயமாகவே அவருக்கு பேர் வந்துச்சு, இவன் மதுபான பிரியனும் பாவிகளோடு இருக்கணும். ஆனா உண்மையிலே மதுவை குடித்தாராங்கிறதுக்கு எங்கேயும் வசனம் இல்லை. அது புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அவர் சாப்பிட்டதாக எங்கேயும் இல்லை. கர்த்தருடைய ராபோஜனத்துல கூட அது இருந்துச்சு. அவர் சாப்பிட்டாராங்கிறதுக்கு குடித்தாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். ஏன்னா அவர் பாவிகளோடும் மதுபான பிரியர்களா இருக்கிற அவங்களோடு போய் அந்த சத்தியத்தை சொல்வதற்கு புரிந்து கொள்ள வைப்பதற்காக அங்கே போய் அவர்களோடு இருந்தார். இப்படிதான் அதை புரிந்து கொள்ளணும். இப்போ உதாரணம் 1:15 சொல்லப்படுது, இந்த உலகத்தை விட்டு நீங்க வந்துடணும்னு சொல்லல. உலகத்துல மதுபான பிரியர் இருப்பான், வேசிக்காரன் இருப்பான், கள்ளன் திருடன், இவங்களோடு தான் இருக்கணும். ஆனால் அவர்கள் செய்யற பாவத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா ஒரு சகோதரன் எனப்பட்டவன் இப்படிப்பட்ட பாவத்துல இருந்தானா அவனை என்ன பண்ணிடணும், அவனை விட்டு விலகணும்னு சொன்னார். சரிங்களா? அப்ப அவர் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்குள்ளாக வரக்கூடிய 144,000 பேர் எங்க இருந்து தான் எடுத்தாரு? பாவிகள் மத்தியில தான். அதனாலதான் அவர் பாவிகள் மத்தியில இருக்கிறார். நான் பாவிகளை ரசிக்க தான் வந்தேன், நீதிமானன்னு சொல்லல. நீதிமான ரசிக்கிறதா இருந்தா இன்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்ச அன்னைக்கே என்ன இருக்கணும், வந்து மரிச்சிருக்கணும். ஆபேல் முதல் கொண்டு அவங்களுக்காக மரிச்சேன்னு சொல்லி இருக்கணும். அப்படி அல்ல, பாவிகள் இந்த 144,000 பேரும் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பாவியிலேயே புரிஞ்சு கொள்ளுங்க. பாவின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்படிப்பட்டவங்களை இந்த 144,000 பேர் ஆக்குறாரு ஒழிஞ்சு நம்மள்கிட்ட எந்த நீதியும் இல்லைங்க, எந்த தகுதியும் இல்லைங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க தாழ்த்தி கொண்டீர்கள்னால்தான் அதுக்கு அதை தாழ்மையை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா சீசர்கள் மத்தியில பெருமை, நான் யார் அப்படிங்கிற பெரியவன் அப்படிங்கிறப்போ அவர் டக்குன்னு என்ன ஆண்டவர்னு சொல்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்ட கையை இடுப்புல கட்டிக்கிட்டு காலை கழுவ ஆரம்பிச்சிட்டார். என்னை ஆண்டவர்னு சொல்ற இல்லப்பா, நீ பாரு நான் உனக்கே ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் பாவிகளோடும் மதுபானவர்களோடும் இந்த சத்தியத்தை சொல்லி புரிய வைப்பதற்காக இருந்தார். அவர் மதுபானத்தையோ திராட்சை ரசத்தையோ 3.5 வருஷ ஊழியத்துல தொட்டார் என்பதற்கு விஷயம் இல்லை. ஆக சிலுவையில கூட கொடுக்குறாங்க, அதை கூட அதுவும் அந்த அதை கூட என்ன பண்ணிடுறாருன்னா வேணான்றார். அப்ப பாருங்க, இப்ப திராட்சை பழத்தை குறித்த ஒரு விஷயத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அந்த 3.5 வருஷ ஊழியத்துல முடி வளர்த்திருப்பாருங்கிறது ஒரு எண்ணம். போட்டோல எல்லாம் அப்படிதான் காமிக்கிறாங்க, இருக்கலாம். ஏன்னா நசரேய விரதத்துக்குரிய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா ஆண்டவர் எப்படிதான் இருந்திருக்கணும், படாத மாதிரிதான் அந்த ஞானஸ்தானத்துல இருந்து இருந்திருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவருக்கு அந்த கர்த்தருக்கு என்று நிறைவேற்ற காலம், அவருக்கு பிதாவுக்கு உரிய அந்த காலம் எவ்வளவா இருந்துச்சு? 3.5 வருஷம். அந்த காலத்துல ஒரு வேளை அவர் திராட்சையோ மற்ற ஏனைய காரியத்தையோ அங்கே டச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா அது என்னன்னு செத்தவங்களை தொடக்கூடாது. அந்த பெண்களுக்கான போக்கு போகும்ல,
தீட்டு, அது அந்த தீட்டுப்பட்டவர்களை தொடக்கூடாது. அதனாலதான் அவர் நசரேய விரதம் எடுக்கும்போது செத்தவங்க எல்லாம் பக்கத்துல வந்தா உயிர் அடைஞ்சிருவாங்க. தொட்டா தானப்பா பாவம். அவங்க உயிரடைஞ்சு வந்துட்டா தீட்டு இல்லாம போயிடும். ஒரு ஸ்திரீ தொடுறாங்க, காண இல்ல தொடாதன்னு சொல்ல மாட்டாரு, சுத்தமாயிரும். தீட்டு இருந்தா என்னப்பா அப்படி பாருங்க. அவ்வளவு பவரா ஒரு நசரேய விரதத்தினுடைய உச்சத்தை பத்தி சொல்லப்படுது. சரிங்களா? ஆக அவர் நசரேய விரதம் எடுத்தாருங்கிறதுக்கு இதெல்லாம் ப்ரூஃப். எது? செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. நசரேய விரதத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம எல்லாம் போனா ஏன் செத்தவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? நம்மளும் நசரேய விரத பொருத்தனை பண்றேன்னு சொல்லியிருக்கிறோம். நம்மளாம் போனோம்னா ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம 3ஆம் நாளுக்குள்ள ஒரு சில நேரத்தில் அப்பப்ப நிக்கிறதுனாலதான். சரிங்களா? அப்ப இதுதான் முழுமையாக ஆண்டவர் நசரேய விரதத்தை நிறைவேற்றி முடித்தாருங்கிறத இந்த அதிகாரத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்ளுவோம். இன்னும் ஒரு சில வசனங்களை படி. இந்த விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையிலே வளர கிடக்கிறவன் அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாவரும் பிரேத கதையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கு செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனையாகியும் தாயாகியும் சகோதரியாகியும் சகோதரியாகியும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் அன்றைக்கு ஒரு சடுதி மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகி. பாருங்க, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில இதாயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? தீட்டுப்பட்டதே ஆகி அவனுடைய சுத்திகரிப்பின் நாளில் 7ஆம் நாளில் தன் தலைமையை சேர்த்துக் கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களை 2 காட்டு புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடாத வாசலில் ஆசாரியத்தை கொண்டு வரக்கிறோம். அப்பொழுது ஆசாரியர் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும். பாருங்க, எல்லா பலி இங்க பாருங்க, இந்த நசரேய விரதத்துலதான் எல்லா பலியும் வரும், மற்ற எதுலையுமே வராது. இந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய காலத்துல ஏதோ தவறு நடந்துருச்சுன்னா பாவ நிவாரணை பலி, அதுக்கப்புறம் குற்ற நிவாரண பலி, சமாதான பலி. சமாதான பலியில தான் இது அத்தனையுமே வருது, அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. அதே நேரத்தில் என்னென்ன பலி இருக்கோ அது அத்தனையும் இந்த லிஸ்ட், இந்த பொருத்தனைக்குள்ளதான் வரும். படிச்சுட்டே வாங்க, கொஞ்சம் சீக்கிரமா படிங்க. ஏன்னா இது கொஞ்சம் இதுல உள்ள இன்ஃபர்மேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவன் தலையை அண்ணாடி கஷ்டப்படுத்துவனாக அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை வெற்றி காத்து ஒரு வருஷத்துக்கு ஆட்டுக்குட்டியை குற்றவாளியாக கொண்டு வரலாம். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதனால் சேர்ந்த நாட்கள் உற்சாகமாகும். நசரேயனுடைய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்களில் நிறைவேறின அன்றே அவன் ஆசிரியப்பு கூட வாசலில் வந்து சர்வாங்க தண்டனையாக ஒரு வருஷம். பாருங்க, அது அந்த நாள், அந்த கடைசி நாள்ல அந்த 3.5 வருஷம் ஊழியம் முடிக்கும் போது என்னென்ன முடியுதுன்னு பாருங்க. சர்வாங்க தண்டனையாக ஒரு வருஷத்துக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்துக்கு பழுதற்ற ஒரு பெண் 2 பலி வந்துருச்சா? சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா சமாதான பலி வந்துருச்சா? ஒரு கூடையில் எண்ணெயை பிசைந்த பிடிப்பில்லாத வெளியே மாறினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட பிடிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாகும். அப்புறம் பாருங்க, போஜன பலி வந்துருச்சா? பான பலினா அது ஒரு பலி. சரிங்களா? அந்த பலி வந்துருச்சா? அப்புறம் என்னைக்கு? கடைசி நாள்ல. ஓகே, கொண்டு வந்து அவருடைய பாவ நிவாரணங்களையும் அவருடைய சர்வாங்க தண்டனைகளையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் பிடிப்பில்லாத அப்பங்களோடு கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவருடைய போதனைகளையும் வானமையில் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடாத வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை பாருங்க. அந்த பொருத்தனைங்கிறது சமாதான பலியில அதுல அத்தனை பலியுமே வந்துருது இந்த நசரேய விரதத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது. படிங்க. பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை எடுத்து சமாதான பலிக்கு ஏற்ற அக்னியில் போடப்படலாம். அப்ப அந்த முடிய மொட்டை அடிச்சுட்டு அதை கொண்டு போய் அதுல சமாதான பலியில போய் எரிச்சிடணும். அப்ப முடியினாலே மகிமை, பெண்களுக்கு முடி வளர்ப்பது மகிமை. இங்க நசரேய விரதத்தில் முடிய கொண்டு போய் நம்ம பூமிக்குரிய எல்லா மகிமையான காரியத்தையும் கொண்டு போய் நெருப்புல போட்டுறணும். நம்மளுடைய ஜீவியத்தினுடைய எல்லா மகிமையும் தேவனுக்காக என்ன பண்ணிடணும்? அர்ப்பணிச்சிடணுங்கிறத அந்த முடியை நறுக்கிறது. படிங்க. அது ஆண்கள் முடி வெட்டுவது என்பது
அவமானம். அந்த அவமான சின்னத்தின் சிலுவையில தொங்கப்பட்டதுதான் அது முடிய அத்தனை மனுஷீக மகிமை, தெய்வீக மகிமையை விட்டுட்டு மனுஷனா வந்தார். மனுஷீக மகிமையில் உள்ள அத்தனையுமே சிலுவை மரணத்தில் ஏற்றப்படும் பொழுது சபிக்கப்பட்டவராக அந்த முடியையும் நறுக்கப்பட்ட நிலைமையில தான் இந்த ஒரு காரியத்தினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறத பார்க்கிறோம். சரிங்களா? இன்னும் கூட இதுல பாருங்க, அவரு பவுல் கூட யூதர்களுடைய சுத்திகரிப்புக்காக ஒரு வாட்டி முட்டை அடிப்பார். அப்ப அது என்ன பலியா இருந்திருக்கும்? நசரே விருதம் தான். ஆனா நசரே விருதத்தை இவர் நிறைவேற்றி பரலவம் போயிட முடியுமா? ஏன்னா யூதருக்கு யூதனாம் காமிச்சு அங்கே சத்தியம் சொல்றதுக்காக அவர் பயன்படுத்திக்கிட்டார். அவர் பண்ணலாமாங்க அவரை? பாருங்க, அதுதான் புரிஞ்சு கொள்ளணும். அங்கே உள்ளவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அங்கே போயிட்டு வந்தாரு. அதுக்காக நம்ம போகாம இருக்கிறது நல்லதுங்க. போனோம்னா எதுக்கு தான் போகணும்? அங்கே உள்ளவர்களை ஆதாயப்படுத்தி வெளியே கொண்டாந்து இந்த உலகத்துல நீங்க பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லலன்னு சொல்லிட்டார் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. அப்ப அங்கே உள்ளவர்களை ஆதாயப்படுத்த அங்கே போய் தாங்க ஆகணும். அதுக்காக நம்ம போய் அங்கே ஆராதிக்கிறோம்ங்கிற அர்த்தம்லாம் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தை பவுல் அங்கே நிறைவேற்றினார். இப்ப இந்த இது நசரே விருதத்தினுடைய காரியம் நாங்க தீட்டு போட்டுட்டோம், அதனால நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு யூதர்கள் அவங்களை பவுலை பார்த்தாலே கோபம். அதனால என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, நான் யூதனாக இந்த மொட்டை அடிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே காமிச்சுட்டு அங்கே போய் சத்தியம் சொல்றதுக்கு அவர் பிளான் போட்டார். இதுக்காக தான் அவர் மொட்டை அடிச்சார் ஒழிஞ்சு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் பரலோகம் போக முடியுமா? நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றி யார் முடிச்சிட்டா? அதனால அதெல்லாம் தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க. பின்னாடி அதை பத்தி கேள்விகள் இருந்தா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. வேடிக்கப்பட்ட ஒரு குற்றத்துடையில் கூடையில் இருக்கிறவர்களே குறிப்பில்லாத ஒரு அந்தஸ்தையும் குறிப்பில்லாத ஒரு அடையும் எடுத்து அவர்கள் உள்ளத்தையில் வைத்து அவைகளை கற்றலை தண்ணீரில் அசைவாட்ட கலவை. அது அசைவாட்டப்பட்ட பாருங்க, அசைவாட்டு பலிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு அடையாளம். பான பலின்னு சொல்லப்படுற, நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போறேன்னு அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய மரணத்துல சொல்றார். மரிக்கிறதுக்கு முன்னாடி. அதான் பான பலிக்கான அர்த்தம். இதெல்லாம் பின்னாடி டீப்பா பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியனை செய்யும் அது பரிசுத்தமானதற்கு நசரேயை திராட்சரசம் குடிக்கலாம். பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவர்கள் கைக்கு உதவுகிறது எல்லாம் தன் நசரேய விருதத்திலும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தத்தின்படி தன் பொருத்தனையிலே பிரமாணத்திற்கு ஏற்றதை செய்து தீர வேண்டும் என்று சொல்லி என்றார். பின்னர் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனும் அவன் குமாரனும் சொல்ல வேண்டியது என்னவெனில், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது 27 வரை முடிஞ்சிருக்கா? அவரை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை திருமையாக இருக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடலாம் என்பது இவ்விதமாய் அவர்கள் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்களை கூற கடவர். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த நசரே விரதம் முடிஞ்சாதான் முழு இஸ்ரேல் அப்படிங்கிற உலகத்தான் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவர் நசரே விரதத்தை சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆனால் இப்ப நிறைவேற்றி முடிக்க வேண்டியவங்க யாரு? 1,44,000 பேர். இதுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? 3ஆம் நாள்ல போய் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, பொருத்தனையை நிறைவேற்றாம. 2ஆம் நாளுக்குள்ள வந்துடணும். அப்படி வர்றதுக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பாடத்துக்குரிய ஒரு விஷயம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஆக இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம இங்கே தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இப்ப சரி எனக்கு ஓகே. அப்ப இந்த பொருத்தனையை நிறைவேற்ற சூழ்நிலையில நாம் திரள் கூட்டம் போன்று பொருத்தனையை நிறைவேற்றாதவர்களா இருக்கிற பட்சத்துல 3ஆம் நாளுக்குரிய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை என்ன பண்ணிருக்கணும்? உடனே திருத்தி கொண்டு நாம் 2ஆம் நாளுக்குரிய இந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்துக்குரிய ஒரு விஷயத்துல வரணும்னா முழுமையாக நசரே விரதத்தை நிறைவேற்றணும். ஒருவேளை இன்னைக்கு ஆரம்பிச்சோம், போன வாரம் ஆரம்பிச்சோம், ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு ஆண்டவருக்கு 3.5 வருஷம், நம்ம வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் சாகுற வரையும் இந்த பொருத்தனை இருக்கு நம்ம வாழ்க்கையில, நசரே விரதம். இப்ப ஒரு 4-5 மாசம் கழிக்கும் போது 5-6 பொருத்தனைகளை நிறைவேற்றாம விட்டுட்டோம். அப்ப என்ன பண்றது? சமாதான பலியை செலுத்தணும்.
செலுத்தி திரும்ப ரெக்கவரிக்குள்ளே வந்துடணும், 2ஆம் நாளுக்குள்ளே வந்துடணும். வரும்பொழுது திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் 10 வருஷம் என்னது இந்த நசரே விரதம் இருக்கணும்னா ஆண்டவருக்கு 3 வருஷம், நம்மளுக்கு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 10 வருஷம் வச்சிருக்கா, கூடவா இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா அப்பப்போ உளுந்து வர்றதுனால திரும்ப தேவன் என்ன பண்றாருன்னா சரியாயிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி தான் கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்பப்போ ஏன் இன்னைக்கு வரல? சரி, அது பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்களாம் கொண்டாங்க. சரி, அப்ப இதுதான் பொருத்தனைகளை நிறைவேற்றாத விஷயம். அவர் வெளியரங்கமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய பாவங்கள், குறைகள். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம அந்த பொருத்தனைக்குரிய ஒரு விஷயத்துல ஆண்டவருக்கு முன்றனா நம்மளுக்கு 10 வருஷமா வாழ்ற நாள் வரையும் அந்த நாளுக்குள்ள எப்பப்பெல்லாம் தவறு பண்றோமோ இந்த நசரே விரதத்துக்கான அந்த லேவியர்ல படிச்ச அந்த வசனங்களின் அடிப்படையில் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றும்படி இந்த 2 நாள்ல முடிச்சோம்னா சபை, 3ஆம் நாளுக்கு போனோம்னா திரள் கூட்டம். ஆக நான் உன்னை அறியேன்னு சொல்ல போறவர் புத்தி இல்லாதவர்களை, அந்த விருந்துக்குள்ள போயிட்டோம்னா நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களை அந்த நசரே விரதத்தை நம்மளும் முடிக்கிறவர்களா இருக்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் 3 வருஷம் ஊழியத்துல முடிச்சுட்டார் இல்ல, ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு 26:29, மத்தேயு 26 இந்த கர்த்தருடைய பந்தியில் உள்ள அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அடையாளப்படுத்திட்டு இதை வாங்கி பிட்டு சாப்பிடுங்க, இதை வாங்கி உங்களுக்குள் பருகுங்கள் சொல்லி 2 அடையாளப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி அதை நினைவு கூறும்படி சொல்லி முடிச்ச பிறகு ஒரு விஷயத்தை சொல்றாரு. படி. இது முதல் இந்த திராட்சை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பாடுபடும் நாள் வரைக்கும் இதை வாழ பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது அவர் தான் நசரே விரதத்துல முடிச்சிட்டார்ல. இது எப்ப எப்ப அது முடிஞ்சிருச்சு. அது மாமிசீக மனுஷீக ஜீவன்ல ஆண்டவர் முழுமையா நிறைவேற்றி முடிச்சிட்டாருங்க. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியோட அந்த ஒரு பலிகள் எல்லாம் செலுத்தி முடிச்சிட்டார். ஆனா இங்க திரும்ப என்ன சொல்றாரு, பிதாவினுடைய ராஜ்யத்துல உங்களோடு 144,000 பேரோடு புதிதான திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் அளவும் இதை நான் தொட மாட்டேன். அது ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா எது வரையும் திரும்ப பானம் பண்ண மாட்டாரு. அப்ப 144,000 பேர் உயிர் தெளிந்து பரலோகம் போற வரையும் அந்த திராட்சை பழ ரசத்தை தொடர்றதில்லை. ஏன் அவர் தொடர்றதில்லை? சரி, பரலோகத்துல மாமிசமான திராட்சை பழத்தை அங்கே போய் சாப்பிட போறாங்களா? இல்ல உயிர் தெளிந்து போன 144,000 பேர் அங்கே போய் அதை போய் திராட்சை ரசத்தை சாப்பிட போறாங்களா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இது ஒரு அடையாள பாஷையில் சொல்லப்பட்ட ஒரு ஓமை. அதுக்கு சுய தோற்றமான பொருள் இல்லை. அப்ப சுய தோற்றமான பொருள் இல்லைன்னா திராட்சை ரசம்னாலே சந்தோஷத்துக்கு அடையாளம். நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா இந்த பாடுகள் எல்லாம் இந்த பூமியில தான். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. அப்ப ஆளுகைக்குரிய ஒரு பாத்திரம் திராட்சை ரசம் இங்க இருக்குதுன்னா லிட்டரலான திராட்சை ரசம் இல்ல. நான் உயிர்த்தெழுந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த 144,000 பேர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு பரலோகத்துல ஒரு நவமானதாய்னா புதிதாய் ஒரு திராட்சை ரசம் இருக்கு. அது என்னன்னா நீங்கெல்லாம் ராஜாவா இருப்பீங்க, உங்களுக்கு நான் ராஜாவா இருப்பேன். அந்த சந்தோஷத்தின் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பரலோகத்துல நம்மளுக்காக இருக்கு. அப்படின்னா லிட்டரலான திராட்சை ரசம் இல்ல, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் பாத்திரம். ஆண்டவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கடவுது. அப்படின்னா என்னது? பாடுகள். இப்ப இந்த பாடுகள் எல்லாம் நம்ம பட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு சந்தோஷத்தின் பாத்திரம் எங்க இருக்குதுங்க? பரலோகத்துல. அது ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனா அவர் எதுவரையும் சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு வரையும் சாப்பிட முடியல. நம்ம எல்லாம் முடிகிற வரையும் அவர் அங்கே பரலோகத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2ஆம் வருகையில வந்து நம்ம எல்லாம் போய் சேர்ந்த பிறகு அந்த சந்தோஷத்தின் பாத்திரத்தை அன்னைக்குதான் சாப்பிடுவாருன்னா தலை ரெடி ஆயிடுச்சு, சரீரம் என்ன எதை பண்ணல, நசரே விரதத்தை முடிக்கல. அப்ப தலை ரெடியானாலும் நசரே விரதத்தை சரீரம் முடிக்கிற வரையும் தலையை என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப வெயிட் பண்ற நம்ம பாருங்க, அவர் நசரே விரதத்தை முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? விட மாட்டேன், நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த நசரே விரதத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு இருக்கிறோம். நம்ம விட்டுருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம என்னைக்கோ அந்த
மகிமையடைஞ்ச அந்த பாத்திரத்தை நாம் அவரோடு கூட அங்கே பெற்றிருந்திருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த 3ஆம் நாளுக்கான விஷயத்துல போனோம்னா அந்த நசரேய விரதத்தை உதாரணத்துக்கு 3.5 வருஷம் அவர் பண்ணார் இல்லையா? ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே, ஆண்டவர் தப்பு பண்ணல. அப்ப திரும்பவும் அவர் என்ன பண்ணிருக்கணும்? 3.5 வருஷம் பண்ணணும். மொட்டை அடிச்சுட்டு மறுபடி பண்ணணும். இப்ப நம்ம வாழ்க்கையில பொருத்தனையை போன வாரம் நிறைவேற்றணும். சரி, ஞானஸ்தானத்தை அதனுடைய தொடர்ச்சி பொருத்தனையை நிறைவேற்றிட்டா வரும்போது எங்கேயாச்சும் விழுகிறோம். விழுந்துட்டோம்னா தீட்டுப்பட்டுட்டோம். தீட்டுனாலே என்னதுங்க? பாவம் பண்ணிவிட்டா தீட்டு. பாவம் தானே தீட்டு. அப்ப அந்த பாவத்துக்குரிய ஒரு விஷயத்துல பொருத்தனையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த சமாதான பலி எல்லா பலியும் செலுத்தணுமா? செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்ச பிறகு அன்னையிலேருந்து ஒரு காரியத்திலிருந்து நம்மளுடைய பொருத்தனை திரும்ப புதுப்பிக்கப்பட்டு திரும்ப ஆரம்பிக்கணும். நசரேய விரதத்தை திரும்ப ஆரம்பிக்கணும். அது இதுவரை செஞ்சதெல்லாம் கவுண்டிங்லயே வராது. புரியுதா இல்லைங்களா? திரும்பவும் ஆரம்பிக்கணும். அதனால இது ஒரு அதுதான். அப்ப திரும்பவும் நம்ம புதுப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஆமா, அப்ப திரும்பவும் நம்ம புதுப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? மொட்டை அடிக்கணும். அதனால நமக்கான நசரேய விரதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. ஆண்டவர் முழுமையா நிறைவேற்றிட்டாருங்க. ஒரு குறை கூட இல்லாம, ஒரு பாவம் கூட இல்லாம, ஒரு தீட்டுப்படாம. ஆனா நம்ம அப்பப்ப தீட்டுப்பட்டு விழுந்து திரும்ப மொட்டை அடிச்சு திரும்ப பொருத்தனையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொரு தவறுலையும் ஒவ்வொரு பாவத்திலையும். அதனால நம்மளுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். எப்படி தெரியுமா? இனிமே நான் மொட்டை அடிக்காது. எப்படி? நான் மொட்டை அடிக்காது, தீட்டுப்படாது பொருத்தனையை நிறைவேற்றுகிற நசரேய விரதத்தை திரும்பவும் தொடருவேன். புரியுதா இல்லைங்க? ஒவ்வொரு வாட்டி உருவம் போடுதும் மொட்டை அடிச்சிடணும்ல. அப்ப நம்ம நசரேய விரதத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்குவோம். என்னது? ஏனுமே நான் மொட்டை அடிக்க மாட்டேன். அப்படின்னா என்னது? பாவம் செஞ்சு விட்டு மொட்டை அடிக்க மாட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? ஏனுமே செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்கணும். சரிங்களா? பாவமே இல்லைன்னு சொன்னா பொய்யன். ஆனா பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாதே. இது 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்படி இந்த கிருபாதார பலிக்குரிய ரத்தத்தை நம்ம மேல், கிறிஸ்துவின் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தோம்னா நம்ம மொட்டை போடுறதை என்ன பண்ணிடுவோம்? நான் இனிமே மொட்டை அடிக்க. அதனால நம்முடைய பாடத்துக்கான கிறிஸ்துவின் நசரேய விரதம் அது பொறுத்தனை நிறைவேற்றினார். நம்ம நசரேய விரதத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்துக்கணும்? இப்ப சொல்லுங்க. மொட்டை அடிக்காத நசரேய விரதத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறதா நம்ம நசரேய விரதத்துக்கு நம்ம வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பேர். இது வந்து பைபிள்ல இல்ல, இப்படி ஒரு பேர் வச்சுக்கோங்கன்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம பாவம் செய்யும்போது மொட்டை அடிக்கணும்னு சொல்லப்படுது இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இனிமே மொட்டை அடிக்க மாட்டேன், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவேங்கிறதா மொட்டை அடிக்க மாட்டேன். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அப்ப இரக்கம் பெறுவான். அப்ப அந்த இரக்கத்திற்குரிய கிருபாதார பலிக்குரிய ஒரு விஷயத்துல நாம இனிமே மொட்டை அடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்துட்டா நாம் பொருத்தனையை நிறைவேற்றி முடிச்சிருவோம். நசரேய விரதத்தையும் நிறைவேற்றி முடித்து விடுவோம். 1,44,000 பேர் நிறைவேற்றி முடிஞ்சிச்சா நாம் கிறிஸ்துவோடு கூட போய் அங்கே பரலோகத்துல லிட்டரலான திராட்சை ரசம் அல்ல. திராட்சை ரசம்னா ஒயின் எல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய பந்தியில இருந்தது அதாவது மதுபான திராட்சை ரசம் இல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இருந்துச்சு. அது புதிதான திராட்சை ரசம்னா அந்த சந்தோஷம். நம்ம இங்க பாடுபட்டோம்னா அது அங்க என்னவா இருக்குது? ஆளுகைக்குரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதை பெற்றுக்கொள்வதற்கு, ஆளுகைங்கிற அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நம்ம பாடுபடுவோம். அந்த பாடுங்கிறது இந்த பாவத்தை செய்யாத அளவுக்கு பாடுபடுவோம். மொட்டை அடிக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவோடு என்னதை பண்ணலாம்? நசரேய விரதத்தை நிறைவேற்றுவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.